So hey guys, எல்லாருக்கும் very good morning. இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா நம்ம GT 650 நம்ம நேத்து டெலிவரி எடுத்துறோம். சோ அந்த வண்டி இன்னைக்கு நம்ம எடுத்து போயிட்டு ஷோரூம்ல திருப்பி ரிட்டர்ன் கொடுக்க போறோம். எதுக்குன்னு பாத்தீங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் processக்கு நம்ம ஃபார் நேம் சேக் வந்து அந்த ப்ரொசீஜர்ஸ் சொல்லுவாங்க, ரிச்சுவல் சொல்லுவாங்க. வண்டியை ஒரு நாள் எடுத்துட்டு வந்து நம்ம வீட்டில் வச்சுட்டு பூஜைலாம் போட்டுட்டு இப்போ அடுத்து நம்ம போய் ஷோரூமில் விட போகிறோம் ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு. இன்றைக்கி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுவாங்க, நாளைக்கு பண்ணுவாங்கன்னு தெரியல. ஆனால் பண்ணும்போது நம்ம மேக்ஸிமம் வந்து ஸ்பெஷல் நம்பர் வாங்க ட்ரை பண்ணுவோம். பாப்பா எப்படி போக சொல்லிட்டு, ஏன்னா இப்போ 18 வந்து BT சீரிஸ் போயிட்டு இருக்கு. BT வந்து கொஞ்சம் வண்டியோட கொஞ்சம் நல்லா இருக்குது, பேரோட பார்த்தீங்கன்னா GT BT கொஞ்சம் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அந்த சீரீஸ்லேயே வந்து இப்போ கொஞ்சம் ஸ்பெஷல் நம்பராக கேட்டு பார்க்கணும். இப்போது என்ன கதைன்னு தெரியல, எவ்வளோ ப்ரைஸ் வரும் அதுன்றதெல்லாம் எல்லாம் நம்ம இன்றைக்கி தான் விசாரிக்க போகிறோம். விசாரிச்சுட்டு அதெல்லாம் நான் அப்டேட் பண்ணுறேன். ஸோ இப்போ நம்ம கிளம்பிட்டு இருக்கிறது தான், நானும் அப்பாவும் போகிறோம். இப்போ நான் வந்து GT ஓட போகிறேன், அப்பா வந்து 150 வருவார். ஏன்னா ஆரம்பத்தில் பின்னாடி சீட் கிடையாது. ஸோ அவர் 150 வருவார் பின்னாடி. நம்ம முதல்ல ஷோரூம் போயிட்டு என்ன கதை எது கதைன்னு பேசிட்டு எப்படி பண்ணலாம். இன்கேஸ் வந்து இன்றைக்கே முடிகிற மாதிரி நான் வந்து என்னோட ஃபோன் நம்பர் தான் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஏன்னா அவன் வந்து அங்கே பேங்க்கில் வேலை செய்யறதுனால உள்ள ஃபோன் எடுத்துகிட்டு போகக்கூடாது. ஸோ சில சுச்சுவேஷன்ஸ் இருக்குது. அதனால் வந்து நான் என் நம்பரை கொடுத்துட்டு நான் வந்து அப்டேட்லாம் நான் கேட்டுக்க போகிறேன். இன்கேஸ் ஓகேன்ற பட்சத்தில் அந்த நம்பர் நம்ம ஃபைனலைஸ் பண்ணுவோம். இல்லை இந்த லீஸ்ட் இல்லைன்னா வேர்ஸ்ட் கேஸ் சினாரியோ என்ன பண்ணலாம்னா நார்மல் சீரிஸ் நம்பரே வாங்கிற மாதிரி பார்ப்போம் எப்படி போகுதுன்னு சொல்லிட்டு. இப்போதைக்கு நான் கிளம்பி ரெடி ஆகிட்டேன். அப்போவும் கொஞ்ச நேரத்தில் கிளம்பிடுவார். நம்ம ஒரு கொஞ்ச நேரத்தில் கிளம்பி இப்போ ஆன் த வேல கோப்ரோ ஷார்ட்ஸ் பார்ப்போம். நம்ம ஸ்ட்ரெயிட்டாக ஷோரூம் போயிட்டு என்ன கதை எது கதை பேசி முடிச்சுட்டு நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். சரி வாங்க கைஸ் பண்ணலாம். கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 20-25 மினிட்ஸ் இருக்க டைம் நம்ம கிளம்புறதுக்கு. அதுக்கு முன்னாடி என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா சும்மா லைட்டாக பேசிக்காக நேற்று எடுத்த வீடியோஸை ஒரு ஃப்ரேம் அவுட் லே அவுட் மாதிரி போட்டு லைட்டாக டச்சப் பண்ணி வச்சுட்டு நம்ம பற்றி கிளம்புற மாதிரி இருக்கும். ஏன்னா அப்போ தான் வந்துட்டு நம்ம திருப்பி கண்டினியூ பண்ணி முடிக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். டைமும் நம்ம எதுக்கு வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிற டைமில் லைட்டாக சும்மா எல்லா வீடியோஸும் நம்ம கரெக்டாக லேயர் பை லேயராக அடிக்க வச்சுட்டு எந்தெந்த ஷார்ட்ஸ் எங்கே வரைக்கும் வேணுன்ற மாதிரி நம்ம லைட்டாக பேசிக் கட்ஸ் எல்லாம் பண்ணி வச்சுட்டு போகலான்னு இருக்கேன். ஸோ அதுதான் அடுத்து இப்போ நம்ம GTயில் கோப்ரோ வியூவில் கண்டினியூ பண்ணுவோம். ஸோ கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டிலேருந்து கிளம்புறோம் GT எடுத்துகிட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் கொடுக்கறதுக்கு. நிற்கிறாப்லான் GT எடுத்துகிட்டு கிளம்புவோம். நம்ம ஆங்கிளை செட் பண்ணிவிட்டு கிளம்புவோம். ஏன்னா ஆங்கிள் மாறிட்டு இருக்கு, கைட்டு மாட்டினதில்லை. அது திருப்பி நம்ம செட் பண்ணிவிட்டு கிளம்புவோம். ஸோ கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒஃபிஷியலாக நம்ம ஷோரூமுக்கான டிரைவை ஸ்டார்ட் பண்ணுறோம். போயிட்டு வண்டியை ரெஜிஸ்ட்ரேஷன் கொடுக்கறதுக்கு இப்போ கிளம்புறோம். நானும் நம்ம அப்பாவும் தான் கிளம்புறோம். பின்னாடி அப்பா வந்து 150 வருவார். நம்ம முன்னாடி GTயில் போகிறோம். போயிட்டு ஷோரூம் கிட்ட அந்த அண்ணா நகர் கிட்ட போயிட்டு நான் கண்டினியூ பண்ணுறேன். ஏன்னா இங்கே வந்து நம்ம ரெகுலராக காட்டுற ரோடுன்றனால பெருசாக காட்டுறதுக்கு ஒன்றும் கிடையாது. வண்டி செம்ம ஸ்மூத்தாக ரிஃபைண்டாக இருக்குது. இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் ஒஃபிஷியல் ட்ரைவ். சும்மா சந்தில் ஓட்டினது வேறு. நம்ம இப்போ வந்து மெயின் ரோட்டில் இப்போ தான் ஃபஸ்ட்டு ஓட்டுறோம் கரெக்டாக ப்ராப்பராக. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா வண்டி செம்ம ரிஃபைண்டு. வைப்ரேஷன்ஸ் இன்னும் ஸ்டில் இருக்குது, ஆனால் ரொம்ப அன்பேரபிளான இல்லை. நல்ல நார்மலான வைப்ரேஷன் தான், மேனேஜ் பண்ணக்கூடிய அளவுக்கு வைப்ரேஷன் தான். வண்டி பக்காவாக இருக்குது ஓட்டுறதுக்கு. எப்பயும் போல இது ஸ்போர்ட்ஸ் கேட்டகரியில் வரதில்ல, கேஃபே ரேசர். ஸோ சஸ்பென்ஷன் கொஞ்சம் ஹார்டாக தான் இருக்குது. பின்னாடி ஃப்ரண்ட்டு பரவாயில்ல, ஸ்மூத்தாக இருக்குது. பிரேக்கு நல்ல பவராக இருக்குது. பிரேக்கு ஹேண்ட்லிங்கும் பக்காவாக இருக்கிறாப்புல. டயர்ஸ் வந்து ரெடஸ்டன் தான், நம்ம இந்தியன் மேக் தான். நல்லா இருக்குது கிரிப்பு. ஓரளவுக்கு லைட்டாக சாட்சியெல்லாம் பார்த்தேன் நான் நேற்று நைட்டு ஓட்டினப்போ. பக்காவாக தான் இருக்கிறாப்புல. பிக்கப்பும் நல்லா தான் இருக்கு. இந்த ஆக்சலரேஷன் வந்து ரொம்ப நல்லா ஃபைன் டியூன் பண்ணியிருக்காங்க. லைட்டாக கொடுக்குற த்ராட்டில் இன்புட்டு கூட ரெஸ்பான்ஸ் சூப்பராக இருக்கு. அது வந்து 650ன்றதுக்கு ஏற்ற மாதிரி பக்காவாக இருக்கிறாப்புல. இல்லை இந்த கிளச் மட்டும் அட்ஜஸ்டபிள் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி வினோதமாக இருக்கு ஃபீலு. ஏதோ கேபிள் லூஸாக இருக்க மாதிரி. அது மேபி அவங்க ப்ரிஃபரபிள் ஸ்டேட்டுக்கு வந்து அட்ஜஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்களா என்னன்னு தெரியல. ஆனால் கொஞ்சம் வியராக தான் இருக்கு ஓட்டுறதுக்கு. ஆனால் இது கெட் யூஸ் டு பண்ணிக்கலாம். அது அப்படியே யூஸ் ஆகிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓ மை காட், இதெல்லாம் தான் இந்த வண்டிக்கு ஒரு எனிமி மாதிரி. ஆமாம், நல்ல வேலை தட்டல. நான் கூட அடியில் தட்டிருமோன்னு நினச்சேன்.
எப்பயும் போல நம்ம ஹைட்டுக்கு சைட்ல இருக்கிற மிரர்ல ஒண்ணுமே தெரியல வியூ. ஏதோ கீழ் நோக்கி கொஞ்சோண்டு போகுது. அது ஒன்றும் புதுசு இல்லை நம்மளுக்கு. நம்ம எப்பயுமே நம்மளுக்கு வண்டியை பொறுத்த வரைக்கும் ரியர் வியூ மிரர்ன்றது மோஸ்ட்லி அன்யூசபிளா தான் இருக்கும் நம்ம ஹைட்டுக்கு. சில வண்டிகள்ல வந்து என்னோட ஷோல்டரை தாண்டி ஒண்ணுமே தெரியாது. இது ஏதோ பரவாயில்ல அந்த வகையில பார்க்கும்போது. டிராக்டபிளா இருக்கு கேஸ் ஓரளவுக்கு. ரொம்ப அன்ஃபர்கிவிங்கா இந்த கியர்ல இந்த ஸ்பீட்ல தான் போகணும்னு இல்லாம ஒரு 650 வந்து ஒரு 200 மாதிரி பிஹேவ் பண்ணுது. லாட் ஆஃப் 200s இது பெட்டராகவே பிஹேவ் பண்ணுது. இவன் வச்சிருந்த கேடிஎம் ஆர்சியை விட கொஞ்சம் பெட்டராகவே இருக்குன்னு நான் சொல்லுவேன் டிராக்டபிலிட்டி வைஸ் பார்த்தீங்கன்னா. நான் இதோட போயிட்டு ஹைவேல போய் கண்டினியூ பண்றேன். ஏன்னா ரொம்ப லோக்கல்லே எடுக்க வேணாம்னு நினைக்கிறேன். ஏன்னா அது வந்து நம்மளுக்கு பேட்டரியை வந்து திணி முடிச்சிருவாப்ல நம்ம கேமரா. இத்தனைக்கும் நான் 1080p தான் போட்டிருக்கேன். அதுக்கே வந்து பேட்டரி லைஃப் ஒரு மாதிரி தான் இருக்கு. பழசுன்றனால நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. அதுக்கு தான் எக்ஸ்ட்ரா பேட்டரி எடுத்துக்கிட்டேன் நான், இன்கேஸ் தேவைப்பட்டா யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு. பாப்பா எப்படி போகுதுன்ட்டு. ஸோ ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா நம்மளோட மஞ்சம்பாக்கம் பைபாஸ் ஏரியாச்சு. இப்போ நம்ம டுவர்ட்ஸ் கொளத்தூர் போகிற ரோடு, அதாவது டுவர்ட்ஸ் அண்ணா நகர்னு சொல்லலாம், அதை நோக்கி போகிற ரோடு ஹைவேல இப்போ ஏரியாச்சு. போவோம் நம்ம அப்படியே பொறுமையாக போவோம். புது வண்டி வரல, ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணிக்க வேணாம். அப்பா பின்னாடி வந்துட்டு இருக்காரு. அவர் என்ன சொல்லிட்டாருன்னா, அந்த அண்ணா நகர் டேர்னுக்கு முன்னாடி போய் நின்னுக்கோ, நான் அங்கே வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன். ஏன்னா அது வரைக்கும் அதுக்கு வந்து ஸ்லோவாக ஓடிட்டு இருக்க முடியாதுல்ல. என்னதான் இருந்தாலும் இதோட கேட்டகரி வேற ஒரு கேட்டகரி 150 வந்து எப்படி பார்த்தாலும் பொறுமையாக தான் வரும். ப்ளஸ் அது ரொம்ப ஓல்டு, இன்ஜினும் சரி கிடையாது. ஸோ அது பொறுமையாக தான் வரும். நம்ம வந்து முன்னாடி போயிட்டு அங்கே நின்று வெயிட் பண்ணுவோம், அவ்வளோதான். மற்றபடி ஒன்றும் இல்லை, நம்ம பொறுமையாக போயிட்டே இருப்போம். கியர் ஷிஃப்ட் கொஞ்சம் நாச்சியாக தான் இருக்கு. ஏன்னா மேபி புதுசுன்றனால கூட இருக்கலாம். அதனால ரொம்ப புஷ் பண்ணாம நார்மலா அந்த 60 அப்படியே மெயின்டைன் பண்ணி போகலாம் நம்ம. ஏன்னா ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸும் ஆகாது. புது வண்டியில எல்லாமே வந்து நியூவா இருக்கிறதால ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணக்கூடாது. இந்த பாருங்க, இதான் அந்த நேஷனல் ஹைவே. இப்போ நம்ம எப்படி பார்த்தாலும் நேரா போறது வந்து கம்மி தான். எல்லாருமே ரைட்ல தான் மேக்ஸிமம் போவாங்க. கீழே இப்போ பிரிட்ஜ் ஒன்று வரும், இந்த இடத்துல பிரிட்ஜுக்கு கீழே போயிட்டு ரைட்டு திருப்பினீங்கன்னா புழல் இருந்து அப்படியே ஸ்ட்ரெயிட்டா போக 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 அப்படியே எல்லா நார்த் இந்தியன் ஸ்டேட்ஸுக்கும் போய்க்கலாம். மேக்ஸிமம் எல்லா ஏரியாஸும் கவர் பண்ற மாதிரி தான் இருக்கும் அந்த ரோடு. ஸோ அதனாலதான் இங்க வந்து லாரி டிராஃபிக் ரொம்ப ஹெக்டிக்கா இருக்கும் மேக்ஸிமம் ஆஃப் டேஸ்ல. ஈவினிங்லாம் வந்தீங்கன்னா இங்கே நின்றுட்டே இருக்க வேண்டியது, அந்த மாதிரி அவ்வளோ மோசமா இருக்கும் டிராஃபிக். ஸோ இப்போதைக்கு பரவாயில்ல, மார்னிங் கொஞ்சம் ஓரளவுக்கு மேனேஜபிளா தான் இருக்கும். டைம் ஆக ரொம்ப கஷ்டம். சரி வாங்க நம்ம போவோம். டைம் வேஸ்ட் பண்ண வேணாம், நிறைய கண்டென்ட் தேவை பேச வேணாம். இதுதான் மாதவரம் ரவுண்டானா. இந்த ரவுண்டானாக்கு மேல இருக்கிற பிரிட்ஜில் தான் போயிட்டு இருக்கோம். டுவர்ட்ஸ் லெஃப்ட் போனா நம்ம மூளை கடை வியாசர்படி அந்த பாரிஸ் அந்த சைடு போறது. டுவர்ட்ஸ் ரைட் போனா புழல் ரெட் ஹில்ஸ் அந்த மாதிரி போறது. ஸ்ட்ரைட் போறது இப்போ வந்து கொளத்தூர், ரெட்டேரி, அண்ணா நகர், பாடி எல்லாமே இந்த ஸ்ட்ரெயிட். பின்னாடி பக்கம் போனா நம்ம மாதவரம், மஞ்சம்பாக்கம், அப்புறம் அந்த எண்ணூர் அந்த கேட்டகரி ஃபுல்லா வந்துடும். சரி நம்ம போவோம். அப்படியே ரொம்ப ஸ்பீடா போக வேணாம், ஸ்லோ பண்ணிக்கலாம். ஏன்னா அப்பா வர்றதுல பின்னாடி அவரை கேட்சப் பண்ணணும், அதுக்கு ஏற்ற மாதிரி பார்த்துக்கலாம். இதுதான் கரெக்டா வந்து ரெட்டேரி ஜங்ஷன் மெயின் சொல்ல முடியாது. இது ரெட்டேரி ஜங்ஷன் முன்னாடி ஒரு ஜங்ஷன் இருக்கு. இந்த பிரிட்ஜுக்கு கீழே போனா ரெட்டேரி. நம்ம பிரிட்ஜ் மேல போயிடுவோம் இப்போ. இங்க கொஞ்சம் டிராபிக் கொஞ்சம் எக்டேக்கா தான் இருக்கு. இதோ பாருங்க எப்படி இருக்கு ரிஃப்ளெக்ஷன்ல பாக்கிறதுக்கு, வண்டி அழகா இருக்குல்ல.
அதான் ஜிடி, ஆல்வேஸ் கியூட்டி. கிரிஞ்சா அப்படிதான் அப்பப்போ போட்டு விடுவோம். ரொம்ப ஸ்ட்ரெஸ் அவுட் பண்ணிக்க வேணாம், நார்மலா அப்படியே கேஷுவலா போகலாம். ஆனா ரோட் பிரசன்ஸ் தாறுமாறு. ஏன்னா குரோம் வரல வண்டி, நல்லா அப்படியே ஜொலிக்கிறப்பல. நான் ஃப்ரண்ட்ல இருந்து பாக்குற மாதிரி தெரியாது, சைட்ல இருந்து நம்ம ஓவர்டேக் பண்றோம்ல, அந்த வண்டிகள் வந்து பயங்கரமா பாக்குறாங்க நம்மள. அதனாலதான் நேற்று நைட் போய் பூஜை எல்லாம் போட்டது. ஆனா பூஜை போட்ட வீடியோஸ் போட்டோஸ் எல்லாம் எடுக்கல பெருசா. ஏன்னா அதெல்லாம் எதுக்கு கவர் பண்ணிக்கிட்டு, அதுவே நம்ம வந்து திருஷ்டியெல்லாம் கழிக்கிறதுக்கு தான் பண்றது. அங்கேயும் போயிட்டு நம்ம போட்டோ எல்லாம் எடுத்துக்கிட்டு இருந்தா எப்படி வேலைக்கு ஆகுதுல. ஸோ அதனாலதான் வந்து அதை பெருசா கவர் பண்ணல. அதுல நம்ம வந்து எப்பயும் போல நமக்குள்ளேயே பீஸ்ஃபுல்லா அந்த மொமெண்ட்ல இருக்கும்ல, அந்த மொமெண்ட் நம்ம பாட்டு என்ஜாய் பண்ணிட்டு நைட்டு வீட்டுக்கு வந்துட்டு போயிட்டு அம்மா கிட்டே காமிச்சு பக்காவா பண்ணியாச்சு. அவங்க அம்மா கிட்ட காமிச்சான் போயிட்டு, அவங்க ரியாக்ஷன் எப்பயும் போல சட்டிலா தான் இருந்தது. ஏன்னா அவங்க ரொம்ப பெருசா எக்ஸ்பிரஸ் தான் பண்ண தெரியாது அவங்களுக்கு, சட்டில எக்ஸ்பிரஸ் பண்ணாங்க. அதெல்லாம் எடுத்தாச்சு, கவரேஜ் பண்ணியாச்சு. நைட்டு அவங்களே கூப்பிட்டு ஒரு ரவுண்ட் எல்லாம் போயிட்டு வந்துட்டான், பக்காவா இருந்தது. இப்போ வந்து நம்ம ரெஜிஸ்டர் பண்ணி ப்ராப்பரா இப்போ எடுக்கணும், அதான் மேட்ரு. இப்போ நம்ம அதுக்கேற்ற மாதிரி நம்பரும் கேட்டிருக்கோம், ஸ்பெஷல் நம்பர் தான் இப்போ கேட்க போனோம். நம்ம என்ன சொல்லியாச்சு, இருந்தாலும் இப்போ போய் நேரில் போய் ஓட்டி கேட்கணும் எந்த நம்பர் எவ்வளோ ரேட் வருது, அது ஃபீஸபிளான்னு சொல்லி செக் பண்ணிட்டு தான் நம்ம எடுக்க போறோம். இன்கேஸ் வந்து அந்த நம்பர் வேலைக்கு ஆகலைன்ற பட்சத்தில் நம்ம வந்து நார்மல் நம்பருக்கே போயிடலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ அதான் இப்போதைக்கு பிளானு. நானும் கொல நிறைய வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன். இதெல்லாம் வேணாம், நம்ம போயிட்டு அந்த எப்பயும் சொல்லுவோம்ல, அந்த அண்ணா நகர் கிட்ட போயிட்டு நான் கண்டினியூ பண்றேன். அப்பா நம்மளை கிராஸ் பண்ணி இப்போ போயிட்டாரு. அவரை போய் இப்போ நம்ம அப்படியே பிடிச்சிட்டு நம்ம அப்படியே போகலாம். கீ வேற 2 இருக்குல்ல. சரி வாங்க நம்ம கிளம்புவோம். ஸோ இந்த லெஃப்ட் தான் நம்ம டுவர்ட்ஸ் அண்ணா நகர் போகிற ரோடு. இதோ அப்பா நிற்கிறாரு பாருங்க 150ல. வாங்க வாங்க, இந்த லெஃப்டா? இந்த லெஃப்டா? அந்த லெஃப்ட் தான். நம்ம முன்னாடி போற அப்படியே வாங்க, பின்னாடி வாங்க. கொஞ்சம் நம்ம லெஃப்ட் தான் எடுக்கணும். ஆனா அப்பா அப்படி திரும்பி நின்னோடனே சரி அது ஏதோ ஒரு வழி இருக்கு உள்ள போனா அவர் வந்து என்னைய முன்னாடி போக சொல்றாரு. சரி ஓகே, ஓ நம்மளுக்கு தெரிஞ்ச ரூட்லயே போவோம். இதோ நம்ம அண்ணா நகருக்குள்ள நுழைஞ்சிட்டோம். இதோ அந்த அண்ணா நகரோட நுழைவாயில் நம்ம பாயிண்ட் ஆஃப் வியூ இருந்து. இதோ இந்த ரைட்டு. அப்பா கொஞ்சம் ஸ்லோவா வர்றாரு.
பொறுமையாக போகலாம். ஆல்மோஸ்ட் இறங்கி வந்தாச்சு. இன்னும் ஒரு 2 கிலோமீட்டருக்குள்ள தான் இருக்கும். ட்ரைனேஜ் ஒர்க்ஸ் தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸ்ட்ரெயிட்டாக போகணும். ஆமாம், பழைய வண்டி தான். ஓ, இப்போ நம்ம ரொம்ப ரொம்ப நன்றி பண்ணுறோம். இன்னும் முன்னாடி வீடு ஒரே ஒரு லெஃப்ட் எடுத்து ஸ்ட்ரெயிட்டாக போட நம்ம ஷோரூம் வந்துருவாப்ல. இப்போ பார்த்தீங்களா, இதுதான் சொன்னேன் நான், இந்த வண்டிங்களை நம்ப கூட இப்போ 2 பெட்ரோல் காட்டுது. நம்ம ஷோரூம் நெருங்கி வந்தாச்சு. இன்னும் ஒரு 750 மீட்டர்ஸ். இந்த ஜங்ஷனும் கொஞ்சம் கோளாறு தான். அவன இஷ்டத்துக்கு திரும்புவானுங்க. பாருங்க முன்னாடி கார் எப்படி போறான் பாருங்க. இங்க எல்லாமே அப்படிதான், கொஞ்சம் கோளாறு தான். எல்லாருமே அவங்க இஷ்டத்துக்கு தான் ஓட்டுவாங்க இங்க. இப்போ கூட பாத்தீங்கன்னா போலீஸ் வரவங்க பிடிக்கிறதே பழைய வண்டிங்க தான். வந்துட்டோம் நம்ம ஒரு வழியா லொகேஷனுக்கு. இன்னும் ஷோரூம் திறக்கவில்லை. ஓ, திறந்தா இருக்கா? அந்த சைடு கேட்டை பார்த்துட்டு திறக்கலன்னு நினைச்சிருந்தேன். சரி, நம்ம வண்டி ஆஃப் பண்ணிட்டு போவோம். இதோ நம்ம குரோம் ஜிடி பார்க்க அழகாக தான் இருக்கிறப்பல ராயல் என்ஃபீல்ட் ஷோரூம் வந்தாச்சு. இப்போ உள்ளே போயிட்டு என்ன கதை ஏது கதைன்னு பேசிட்டு வண்டியை விட்டுட்டு கிளம்புவோம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜிடியை ராயல் என்ஃபீல்ட் ஷோரூமில் விட்டாச்சு. இப்போ அவங்க வந்து ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு எடுத்துகிட்டு போய் பார்த்துப்பாங்க ப்ராசஸை. பட் நம்பர் வைஸ் மட்டும் நம்ம கொஞ்சம் யோசிச்சு சொல்லணும். நம்ம இப்போ சீரிஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 5200 to 6200, அதுக்குள்ளே எந்த நம்பராக இருந்தாலும் ஓகே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதான் இப்போ ஷோரூமில் வண்டி விட்டாச்சு. இப்போ 5200 to 6200 நம்ம எந்த நம்பர் இடத்துல ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம நம்பர் செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம அப்டேட் பண்ணால் அவங்க நம்பர் கொடுத்துருவாங்க. சாதா நம்பர்னா 1 டேல கொடுத்துற மாதிரி, ஸ்பெஷல் நம்பர்னா 2 to 3 days எக்ஸ்ட்ரா ஆகும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி நம்ம பிளான் பண்ணி எடுத்துக்கலாம். 4000 rupees அந்த நம்பருக்குன்னு சொல்லியிருக்காங்க, ஸ்பெஷல் நம்பர்னா. அதே நம்ம அவங்க கிட்ட கன்வே பண்ணிவிட்டு என்னென்னு நம்ம டிசைட் பண்ணலாம். சரி வாங்க போகலாம். இது நம்மளுக்கு அந்த இன்ஃபெக்ஷன் ஆனது பார்த்துக்கலாம். ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ ஷோரூமில் நம்ம இப்போ வண்டியை விட்டாச்சு. இதோ நிற்கிது வண்டி, ஒரு ராயல் ஷோரூமு. இப்போ நம்ம விட்டுட்டு கிளம்புறோம். இல்லை இந்த இப்போ தான் பேட்ச் முடிச்சுட்டு வராங்க போல. இப்போ நம்ம வீட்டை நோக்கி தான் போகிறோம். வீட்டுக்கு போயிட்டு தெளிவாக இன்னொரு வாட்டி என்னென்ன நடந்தது, என்னென்ன பேசணுன்றதை தெளிவாக சொல்லுங்கள். சரி, அவ்வளோ இதோட நம்ம ரோட் ஷார்ட்டை முடிச்சுட்டோம்.